நீங்கள் பாருங்களேன் ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது, எந்த பசுமையாக ரெண்டு சைடு இருக்குங்கிறத பாருங்கள். வர வழியில் அவ்வளோ அழகாக இருக்குது. பால் மரத்துலேருந்து எல்லாம் அவ்வளோ இது எச்சரிக்கிறது இருக்கலாம். மலைப்பிரதேசத்தில் இருக்கிற இந்த நம்ம மலைப்பிரதேசம் வழியாக தான் வந்துட்டுருக்கேன். யாசர்காட் ரோடு ஹைவே அவ்வளோ அருமையாக இருக்குது ட்ராவல் பண்ண. ஒரு கிராமம். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இயற்கையாகவே இது பண்ணியிருக்காங்க. எல்லாம் பார்த்து பனை மரம், தென்னை மரம், ஜாஸ்தியாக இருக்குது குறை. அது ரெண்டு அடைக்குது எனக்கு. இந்த காசர்காடு ஹைவே இதுதாங்க. இது மொத்தம் 3 வழி இருக்குது. நான் சூஸ் பண்ணது இந்த வழி. நான் உண்மையிலே வந்து எதிர்பார்த்தேன், சரி ஒரு வேளை ரோடு ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் எங்கெல்லாம் விசாரிச்சு நான் இந்த ரோடு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். இந்த வந்தேன் கரெக்டாக அதே மாதிரி ரோடு நல்லா இருந்துச்சு. போகிறலாம் இடம்னா சின்ன சின்ன ஊர்கள்லாம் வந்தது, ரொம்ப இருந்துச்சு. இது இயற்கை முறையில் தான் வந்து வீடு எல்லாமே இங்கே கட்டியிருக்கிறாங்க. யாரையும் இது பண்ணுறது கிடையாதுங்க, டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விவசாயம் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து சாகுபடி பண்ணி அதிலேருந்தே அவங்களே வந்து சமைச்சு சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே சேல்ஸ்லேருந்து எல்லாமே அவங்களே பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்த பார்க்கும்போது அப்படி தான் வந்து தெரிஞ்சுது. ஒரு இடத்துல வந்து முந்திரி மரம் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக நல்லா பெரிய முந்திரி பழமாக இருந்துச்சு. எல்லாம் வீட்டிலே இருந்து பறித்து அவங்களே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் அங்கே நிழலில் இருந்துட்டு வெயிட் பண்ணியிருந்தப்போ அவங்க வந்து 2 பழம் என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரோடு போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போதே அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணேன் நான். நல்லா எனர்ஜெட்டிக்காக அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து நூன் டைம் ஆகிடுச்சு. அது ஏன்னா நல்லா வெயில் டைம் தான், அதில் தான் ட்ராவல் பண்ணேன். இப்போது நேராக வந்து இந்த ரோடு ராணிபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணது காசார்காடு வந்து நான் இன்னும் ரீச் பண்ணலை. அதுக்கு போகிறதுக்கான ஹைவே தான் இது. போயிட்டு அதுக்கப்புறம் மெட்டல் ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு இருக்குது, அதுதான் நம்மளுடைய டெஸ்டினேஷன்ஸு இன்றைக்கி. எப்படியும் க்ளோசிங் டைம் வந்து 6 o'clock, அதுக்குள்ளார நம்ம வந்து ரீச் ஆகிடணும்.
பெக்கல் ஃபோர்ட்டு. அதுக்குள்ளார லஞ்சும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பணும். இன்னும் நான் ஹில் ஸ்டேஷனை விட்டே நான் இன்னும் தாண்டல. ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான். இன்னும் போயிட்டே இருக்குது அது பாட்டு ஹில் ஸ்டேஷன்ஸ். அண்ணா காசர்காடு ஸ்ட்ரைட்டா? ஓகே சார். செயின் இது வண்டி ஸ்டாண்டை வந்து தட்டி விடாமலே அவர் போட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட வழி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் அந்த ஸ்டாண்டையும் ரிமூவ் பண்ணி விட்டார். டைமிங் சொல்லலாம். இந்தியா மணிமூலா மடிக்கேரி இங்கே தான் வருது. காசர்காடு லெஃப்ட் சைட் போகணும். காசர்காடு லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு. ஆப்போசிட் சைட் போனோம்னா மடிக்கேரி போகலாம். இப்படி போனோம்னா காசர்கோடு ரோடு. ஒருவேளை மடிக்கேரியிலேருந்து வந்தோம்னா காசர்கோடு ரோடு இந்த சைடு தான் வரும். கரெக்டாக வந்து இன்னும் 55 2 இன்னும் 5 மினிட்ஸ் வரும். 5 மினிட்ஸ் வந்து ஆச்சுன்னா 2 மணி போயிட்டு அங்கே போயிட்டு லஞ்ச் ஒன்று சாப்பிடணும். லஞ்ச் மலையடி வரப்போ மாட்டு இறங்க மலையடி தான் சுற்றிக்கலாம். படப்பு இந்த ஊர் பேர் வந்து படப்பு.
சார்ஜ் சர்ச் படுப்பு. தேங்க்யூ. நம்ம காரே திருப்பி வந்து இது பண்ணது பிளான் போகணுன்னு இருக்குது. ஆனால் இருக்கிறது வந்து ரொம்ப உடம்பு வேற இதாகிட்டதுனால கிளம்பிட்டேன் நான் பார்த்து. அந்த சைடு போய் வேற நல்ல இடமா இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு வியூ பாயிண்ட் பார்ப்போம். வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப தெரிய மாட்டேங்குது. கேரளாவே இருக்குது. நானும் பெட்ரோல் போடாமல் வந்துட்டேன். எச்சிலே இருக்குது. எவ்வளோ சொல்லுங்க. கேரளாவில் பெட்ரோல் வந்து 106 ரூபா போட்டிருக்காங்க. 106 ரூபா சொச்சம். அதுவும் சுற்றுறேன். 106 ரூபானா 106 ரூபாய்க்கு மேலே சுற்றுறேன். வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டே அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு மேலே இருந்து பார்த்தா கீழே இருந்து ராணிபுரம் போயிட்டு வந்தோம் இல்லைங்களா? அங்கே இருந்து பார்த்த மாதிரி அது ராணிபுரத்துக்கு வந்து பார்த்தோம். ஒரு கிலோக்கு மேலே இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து திடீர்னு இறங்குது, திடீர்னு மேலே போயிட்டுருக்கு. அது வந்து ஏற்றம் இறக்கமாக தான் இருந்துச்சு இந்த ரோடு. நான் என்ன நினச்சி, சரி இறங்குது அப்படிங்கிறனால ஹில் ஸ்டேஷன் முடிஞ்சிருச்சு, மெயின் ரோடு வரப்போகுது, ஹைவே அப்படிங்கிறது நினச்சேன். பட் அது மாதிரி இல்லை, இறக்கமும் ஏற்றமாக தான் இருந்துச்சு. நானும் எதிர்பார்த்து நான் மட்டும்தான் தனியாக ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணேன். யாருமே இல்லை உண்மையிலேயே அந்த ரோட்டில். ரொம்ப ஃப்ரீயாகவும் இருந்துச்சு. எப்பயாச்சும் ஒரு பஸ் வரும், அந்த வில்லேஜ் டிரான்ஸ்போர்ட் வரும், அப்புறம் கார், யாராச்சும் தெரிஞ்சவங்க இது மாதிரி இருந்தால் தான் வர மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இதனால் என்ன, ஆக்சுவலாக அது பார்டர் தான் இது. அந்த இது
கேரளாவில் கர்நாடகா அந்த கிராசிங் பார்டர் ஏரியா தான் இது. தென்மேற்கு மலையை தான் சுற்றி இருக்கிறது இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு. உண்மையிலே நான் எதிர்பார்த்த அளவை விட நல்லா இருந்துச்சு அந்த இடம் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நல்லா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. சொல்ல வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடம். எத்தனை பேர் இந்த ரோடு யூஸ் பண்ணியிருக்கீங்க? இதுதான் ஹைவே. எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. இந்த சைடு போகிறதுக்கு ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா கேரளாவில் உள்ளவங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணுற ரோடு இது. கேரளா டு கர்நாடகா போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த ரோடு தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து कासरगाड है ना, कासरगाड, कासरगाड स्ट्राइटा போனா ஓ எதுனா இப்படி போனா 35 இது 35 கிலோமீட்டர் ரெண்டுமே ரோடு ரெண்டுமே சரி ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா कासरगोड किलोमीटर ஒரு ஜீப் டிரைவர் அவர்கிட்ட வழி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 2 டைரக்ஷன் போயிட்டு இருந்ததுனால சரி எந்த வழியில் போகலாம் அப்படிங்கிறப்ப கேட்டேன் நான். ஸ்ட்ரைட்டாக போகிறத விட இந்த சைடாக போங்க நீங்கள், 35 கிலோமீட்டர்ஸ் தான் ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ் தான், இது கொஞ்சம் ரோடு நல்லாயிருக்கும் சரின்னு இந்த ரோடு வழியாக நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வாங்க இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாம். ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாய்ஸ் அதிகமாக இருக்கும். நான் பேசுறது கேட்குமா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. காற்றுல வேற அதிகமாக அந்த இது தெரிஞ்சுக்காது. வேற சைட்டில் வேற பார்த்துட்டே இருக்கேன். நல்லா இருக்கா அதான் இருக்கா அதான்
வாங்கி வர மாட்டேங்குது. ஆக்சிஜன் அப்போ ஏரியா இப்போ கூட வெயில்ல தான் வரேன் நான். நம்ம இதாக இருக்கேன். பட் எனக்கு வந்து அந்த ஃபீலே இல்லை. இந்த அளவுக்கு வந்து இந்த பச்சை மரங்கள் வந்து பசுமையாக இருக்கிறதுனால அது தெரியல எனக்கு. இந்த இடத்துக்கு தான் வரணும் ப்ரோ. நீங்கள் எல்லாரும் வந்து கொஞ்சம் வெளில கிளம்புறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ரோட் ட்ரிப்பில் உத்தராபாரா நியூட்ரல் பண்ணி போகுது. காலையில் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 10 மணி ஆயிடுச்சு. அங்கேருந்து கர்நாடகா பார்டர், கேரளா கர்நாடகா பார்டரில் சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு. போகிறோம். செக் போஸ்ட் கட்டியா திருப்பம். மரமாக வளர்ந்துருக்கு செம்பருத்தி மரம். ரீசெண்டாக தான் போட்டுருக்காங்க. நல்லா அழகாக ரோடு இறக்கம் ரொம்ப ரப்பர் தோட்டம். ரப்பர் மரம். அடிமரம். அடிமரம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த பார்ட் வந்து இது இன்னும் லென்த்தியாக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. 2 பார்ட் இருக்குது. எனக்கு நானும் சரி எதுவுமே இது பண்ண முடியல. கண்டினியூவாகவே வியூவர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன் நான் இந்த வீடியோவை. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ண. இதனுடைய கண்டினியூஷன் வந்து இன்னொரு பார்ட்டில் வந்து போடுறேன் அடுத்து. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஹைவே போகிறதுக்கு. 2 சைடும் அந்த பசுமையான கேரளா பற்றி சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மழை ஏன்னா சைட் அப்படியே எடுத்துருக்காங்க.
வந்து ஆழம்